வணக்கம். டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த பேரை கேட்டாலே பல பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம இத பத்தி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு சின்ன புதிர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கும்போது நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துல தான் மாட்டிப்பாங்க. இங்க பாருங்க, 2 பேருமே 25 வயசு தான். 2 பேரும் 50 லட்சம் ரூபாய்க்கு 65 வயசு வரைக்கும் கவர் எடுத்திருக்காங்க. ஆனா 2வது நம்பர் மட்டும் கிட்டத்தட்ட 2 மடங்கு பிரீமியம் கட்டுறாரு. எப்படி இது? இந்த விளக்கத்தோட கடைசில இதுக்கு என்ன காரணம், இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்னு உங்களுக்கு தெளிவா புரியும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த இன்சூரன்ஸ் யாருக்கு தேவை, எப்போ வாங்கணும், இதோட உண்மையான நோக்கம் என்ன, இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பக்கா லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஒருவேளை பாலிசி காலத்துல நமக்கு ஏதாவது எதிர்பாராதது நடந்தா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பா இது இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல சேவிங்ஸ் பிளானோ கிடையாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு இல்ல, உங்க குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். சரி, எனக்கு இது தேவையா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. ஒருவேளை நீங்க இல்லாம போனா உங்க குடும்பம் பணரீதியா கஷ்டப்படுமா? உங்க பதில் ஆமா அப்படின்னா, அதுக்கு காரணம் உங்கள நம்பி உங்க மனைவி, குழந்தைங்க இல்ல அப்பா அம்மா இருக்கலாம், இல்லனா ஹோம் லோன், கார் லோன் ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரி நிதி பொறுப்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவை. இன்சூரன்ஸ் வாங்க தள்ளி போடுறதால என்ன நஷ்டம்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு 25 வயசுன்னு வச்சுப்போம். நீங்க 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுத்தா மாசம் வெறும் 1000 ரூபாய் தான் பிரீமியம். அதுவும் அடுத்த 40 வருஷத்துக்கும் இதே பிரீமியம் தான். ஆனா இதே பாலிசிய 40 வயசுல எடுத்தீங்கன்னா பிரீமியம் 2 இல்ல 3 மடங்கு அதிகமாகி மாசம் 3000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். இதுல முக்கியமான விதி என்னன்னா, நீங்க என்ன பிரீமியம்ல ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் பாலிசி முடியற வரைக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரம் வாங்குறீங்களோ அவ்ளோ நல்லது. சரி, இன்சூரன்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா எவ்ளோ ரூபாய்க்கு வாங்கணும்? அதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. பொதுவா சொல்ற ஒரு சிம்பிளான கணக்கு இதுதான். உங்க வருஷ சம்பளம் எவ்வளவோ அதிலிருந்து 20லிருந்து 25 மடங்கு அதிகமா உங்க இன்சூரன்ஸ் கவர் இருக்கணும். உதாரணத்துக்கு, உங்க வருஷ சம்பளம் 5 லட்சம்னா நீங்க குறைஞ்சது 1 கோடி ரூபாய்க்காவது பாலிசி எடுக்கணும். இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா இது மட்டும் போதாது. இன்னும் கரெக்டா கணக்கு போடணும்னா உங்க மேல இருக்கிற லோன் எவ்வளோன்னு பாருங்க, அதையும் சேர்த்துக்கணும். உங்க பிள்ளைங்களோட படிப்பு, கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு ஒரு கணக்கு போடுங்க. பணவீக்கத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பண மதிப்பு நாளைக்கு இருக்காது. கடைசியா உங்க வயசையும் கணக்குல எடுத்துக்கணும். இதையெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டாதான் உங்க குடும்பத்துக்கு உண்மையிலே எவ்வளவு தேவைன்னு தெரியும். சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல 2 பேர் ஒரே பாலிசிக்கு வேற வேற பிரீமியம் கட்டினாங்களே, அது ஏன்? அதுக்கான பதில் இந்த ஆட் ஆன்கள்ல தான் இருக்கு. இத ரைடர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஆட் ஆன்கள்ல சிலது நிஜமாவே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா சிலது நம்ம பிரீமியத்தை தேவையில்லாம அதிகமாக்கிடும். அதனால எதை செலக்ட் பண்ணணும்னு ரொம்ப கவனமா இருக்கணும். வாங்க, எது நல்லது, எதுல கவனமா இருக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல உண்மையிலேயே உபயோகமான ஆட் ஆன்களை பத்தி பார்க்கலாம். 1. வேவர் ஆஃப் பிரீமியம். அதாவது உங்களுக்கு நிரந்தரமா ஊனம் ஏற்பட்டு வேலைக்கு போக முடியலன்னா நீங்க இனிமே பிரீமியம் கட்ட வேண்டாம். ஆனா உங்க பாலிசி கவர் அப்படியே கண்டினியூ ஆகும். 2வது லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட். உங்களுக்கு கல்யாணம், குழந்தை பிறக்கிறது மாதிரி முக்கியமான நேரங்கள்ல புது பாலிசி எதுவும் எடுக்காமலே உங்க கவரேஜை அதிகப்படுத்திக்கலாம். 3வது டெர்மினல் இல்னஸ் ரைடர். ஒருவேளை குணப்படுத்த முடியாத நோய் ஏதாவது வந்தா பாலிசி பணத்தை முன்னாடியே கொடுத்துருவாங்க. இது ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த 3ம் நிஜமாவே நமக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். சரி, இப்ப வாங்க நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த புதிருக்கு விடை என்னன்னு பார்க்கலாம். எப்படி தேவையில்லாத ஆட் ஆன்கள் நம்ம பிரீமியத்தை எகர வைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல பொறி ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கேக்குறதுக்கே சூப்பரா இருக்கும். பாலிசி முடியற வரைக்கும் நமக்கு ஒன்னும் ஆகலைன்னா நாம கட்டின எல்லா பணத்தையும் திரும்ப கொடுத்துருவாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கணக்க பாருங்க. சாதாரண பாலிசிக்கு மாசம் 951 ரூபாய்னா இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஆப்ஷனோட சேர்த்தா 1682 ரூபாய். கிட்டத்தட்ட 731 ரூபாய் அதிகம். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அதிகப்படியான 731 ரூபாய நீங்க மாசம் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சா பாலிசி முடியும் போது இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கறத விட பல மடங்கு அதிக பணம் உங்க கையில இருக்கும். சோ இது புத்திசாலித்தனமான முடிவா? அடுத்ததா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்.
இதுலயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதாவது ஒரு மரணம் விபத்துனால தான் நடந்ததுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கூடுதல் பணம் கிடைக்கும். இந்த ஆட் ஆன சேர்த்து பிரீமியத்தை அதிகமாக்குறதுக்கு பதிலா ஒரு சிம்பிளான வழி இருக்கு. 1 கோடி பாலிசி எடுத்து கூட 50 லட்சத்துக்கு ஆக்சிடென்ட் ஆட் ஆன் வாங்குறதுக்கு பதிலா நேரா 1.5 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுத்துட்டா என்ன, பிரீமியம் கம்மியா கூட ஆகலாம். அது மட்டும் இல்லாம எந்த கண்டிஷனும் இல்லாம முழு கவரும் கிடைக்கும். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்லயும் ஒரு குழப்பம் இருக்கு. நீங்க 25 வயசுல இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வர வாய்ப்பு கம்மி. ஆனா 40 வயசுல எடுத்தீங்கன்னா தேவை அதிகமா இருக்கும், ஆனா பிரீமியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ இதுலயும் ஒரு பொருத்தமின்மை இருக்கு. அப்போ நாம எல்லாம் பண்ணணும்? இதோ இந்த 3 விஷயத்த மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 1. எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் பாலிசி வாங்குங்க. அப்பதான் பிரீமியம் கம்மியா இருக்கும். 2. உங்க வருமானத்தை 20 மடங்கா ஆக்கி அது கூட உங்க லோன் மத்த செலவுகளையும் சேர்த்து கரெக்டா கணக்கு போடுங்க. 3. ஒவ்வொரு ஆட் ஆனையும் நல்லா யோசிச்சு செலக்ட் பண்ணுங்க. தேவைப்பட்டா ஆட் ஆனுக்கு பதிலா பேசிக் கவரையே அதிகமாக்குறது பெட்டரானு பாருங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கணும். நீங்க வாங்க போற இன்சூரன்ஸ் திட்டம் உண்மையிலேயே உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்காகவா இல்ல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட லாபத்துக்காகவா? எப்பவுமே உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த பாதுகாப்புக்கு மட்டும் பணம் செலுத்துங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்ல.